Welcome to Smart and Easy Way to Learn. ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் மொத்தம் 16 சாப்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் யூனிட் 1ல் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டெக்னிக்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2லேருந்து கடைசி வரைக்கும் பைத்தானில் வரக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. புக்கு மட்டும்தான் இதில் பெருசாக இருக்கும், ஆனால் இதில் வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சுலபமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. மற்ற லாங்குவேஜோட இது ரொம்பவே ஈஸி. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டு. இதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். ஒரு சிங்கிள் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டு. அப்போ ப்ரோக்ராம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை. இதை இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். இப்போது தமிழில் நான் ஒரு லெட்டர் எழுதணுன்னா தமிழ் பேசிக்ஸ்லாம் நான் படிச்சிருக்கணும், அப்போ தான் என்னால் எழுத முடியும். அந்த மாதிரி நான் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணி என்னால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் ஏதாவது கற்றுக்கணும். C++, பைத்தான் இந்த மாதிரி. ஸோ இதோட பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னோடய ப்ராப்ளம்க்கான ப்ரோக்ராமை நான் எழுதி நான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அல்காரிதம் எழுதணும். அல்காரிதத்துலேருந்து ஃப்ளோ சார்ட் வரையணும். ஃப்ளோ சார்ட்டை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும். இங்கே வேரியபிள், இஃப், ஃபார் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வச்சு நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். இது நேரடியாக கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ இது வந்து மிஷின் லாங்குவேஜுக்கு க்ரீன் கலரில் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் கம்பைலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரோக்ராமை மிஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி கொடுப்பாங்க. தென் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தென் நம்மளுக்கு ரிசல்ட்டை ஸ்க்ரீனில் காமிக்கும். Chapter 1 Function. A small section of code. ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செக்ஷன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். பர்டிகுலர் டாஸ்க்கை ரிப்பீட்டடாக பர்ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ புக்கில் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அல்காரிதம் தான் நம்ம எழுதுவோம். அப்போ அல்காரிதம்னா என்னன்னு இங்கே சொல்லியிருப்பாங்க இன்ட்ரொடக்ஷனில், அதை பார்த்துருவோம். அல்காரிதம்னா என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அதில் என்னென்ன வரும்னு நம்ம பிளான் பண்ணி எழுதுறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸாக. அது எதுக்குன்னா ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு. இப்போது எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அந்த அல்காரிதம் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் சரியான ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எனக்கு பெஸ்ட் டேஸ்டான டீ கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அல்காரிதமில் இருக்கும் பார்த்தோம்னா, ஸ்டார்ட்டு, கெட் இன்புட் ஃபார் A and B, let C is equal to A plus B, print C, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ப்ரோக்ராம் கிடையாது. ப்ரோக்ராமில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். இந்த அல்காரிதம் ஒரு பெஸ்ட் அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடைய கம்ப்யூட்டேஷன் டைம் வந்து குறைவாக இருக்கணும். ஸோ குறைவான கம்ப்யூட்டேஷன் டைமில் பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அல்காரிதம் அப்படிங்கிறது அல்காரிதம் எழுதும்போது அதில் சப் கான்செப்ட்னு ஒன்று வைப்பாங்க. சப் கான்செப்ட்னா ஒரு சின்ன கான்செப்ட் திரும்ப திரும்ப நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சப்ரூட்டின் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. சப்ரூட்டின்னா என்ன? ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் தட் கம்ப்ளீட் பர்டிகுலர் டாஸ்க். ஒரு கோடிங்கில் உள்ள ஒரு சின்ன செக்ஷன் ஒரு டாஸ்க்கை நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். எங்கே இங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நீட் டு பி ரிப்பீட்டட் ஃபார் மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளில் ரியல் லைஃப் பார்ப்போம். இப்போ சில ஃப்ளேவர் உள்ள பவுடர்ஸ்லாம் முன்னாடியே க்ரியேட் பண்ணி விற்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ பவுடர், சக்தி மசாலா, இந்த ஃப்ளேவர் வந்து இந்த பவுடர்ஸ்லாம் வாங்கி நம்ம தேவைங்கிறப்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபைண்டிங் ஆவரேஜ் ஃபார் 50 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு 50 தடவை நான் ப்ரோக்ராம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக ஆவரேஜ்க்கான ஃபார்முலாவை ப்ரோக்ராமில் நான் எழுதிட்டு அதே ஃபார்முலாவை 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கெட்டிங் இன்புட் ஃபார் இந்த 5 சப்ஜெக்ட் நான் எழுதியிருக்கேன் வேரியபிள். இதெல்லாம் வேரியபிள்ஸ். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இது இந்த கால்குலேஷன் நடந்து ஆவரேஜுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஏவிஜி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் வந்து ஆவரேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எழுதிட்டேன்னா இதையே நான் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே கான்செப்டை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரிப்பீட்டடாக. ஸோ இதுதான் மெயின் இங்கே சப்ரூட்டின்னு சொல்கிறோம். இப்போது எ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடை தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். எந்த இடத்துல ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடு ஒரு ப்ரோக்ராமில் வரும்போது அதை ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதே ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடு வந்து
அல்காரிதமில் வரும்போது அதை சப்ரூட்டின்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம சார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதோட புக்கில் ரீட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ தான் இன்ட்ரொடக்ஷன். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா இன் ரைட்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் த அல்காரிதம் இஸ் த டைம் இட் டேக்ஸ் டு கம்ப்ளீட் ஏ டாஸ்க்கு. அதாவது அந்த அல்காரிதம் அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ணி எழுதணும். அந்த அல்காரிதம் எழுதும் போதும் அதை எவாலுவேட் பண்ணும் போதும் நம்ம இந்த டைமை கன்சிடர் பண்ணி தான் நம்ம எழுதணும். அப்போ குறைவான நேரத்தில் நம்மளுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி நம்ம அல்காரிதம் எழுதணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டு ஹாவ் எ மீனிங்ஃபுல் கம்பேரிசன் ஆஃப் அல்காரிதம்ஸ், த டியூரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் டைம் must be independent of the programming language, compiler and computer used. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதமோட மீனிங்ஃபுல் நல்ல அல்காரிதமா இல்லையா, பெஸ்ட் அல்காரிதமா இல்லையான்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது எதை வச்சு கம்பேர் பண்ணுவோம்னா, அதோடைய ப்ராசஸிங் கம்ப்யூட்டேஷன் டைம்னா என்னது, ப்ராசஸிங் டைம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சார்ந்து இருக்கக்கூடாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், C++ யூஸ் பண்ணுறோம், பைத்தான் யூஸ் பண்ணுறோம், கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்டர்பிரட்டர் இந்த மாதிரி, தென் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறோம். இதையெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடாது. அந்த கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸிங் டைம் வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லெசனை ஸ்டூடெண்ட்ஸு சுலபமாகவும் எளிமையாகவும் படித்து முடிக்கிறதுக்காக நான் டிப்ஸு சொல்கிறேன். பொதுவான டிப்ஸு நான் ஒரு 5 சொல்கிறேன். அந்த 5 டிப்ஸும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், ஸ்லோ லேர்னருக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸு, இல்லை ஃபாஸ்ட்டாக படிக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் அப்படின்னு கிடையாது. அந்த டிப்ஸை பொதுவான டிப்ஸை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பொதுவான டிப்ஸ் மாதிரி தான் இந்த அல்காரிதம். ஸோ அது வந்து இந்த மாதிரி எதையும் சார்ந்து இல்லாமல் பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆஸ் யூ அவேர் தட் அல்காரிதம்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு யூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்மளுக்கு தெரியும் அல்காரிதம் எதுக்காக எழுதுகிறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி எழுதணும், ப்ரோக்ராம் எப்படி வரணுங்கிறத நம்ம முன்னாடியே ஸ்டேட்மெண்ட்ஸாக எழுதுகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேட்மெண்ட்ஸாக எழுதுகிறோம். இஃப் அ பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ரிப்பீட்டட் ஃபார் மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஒரு பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு திரும்ப திரும்ப நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப ரிப்பீட் பண்ணணும்னா தென் சப் ரொட்டீன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்கு, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல இந்த வேர்டை பாருங்களேன், சப் ரொட்டீன் அப்படிங்கிறாங்க. சப்னா என்னது, ஒரு சிறிய பகுதி அப்படிங்கிறதுக்காக சப் யூஸ் பண்ணுவோம். ரொட்டீன்னா என்ன, திரும்ப திரும்ப அதே ஒர்க்கை திரும்ப திரும்ப செய்கிறது ரொட்டீன். ஸோ சப் ரொட்டீன்னா அந்த கான்செப்ட் ரிப்பீட்டடாக தேவைப்படும் போது இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சப்ரூட்டீன். சப்ரூட்டீன்ஸ்னால் என்னன்னா பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்கிறாங்க. பேசிக் பில்டிங் இப்போ நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்கும். ஏன்னா பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுறதுல ஒரு அடித்தளமா இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சொல்லும்போது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4 லைன் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு 4 லைன் கான்செப்ட் மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த சேம் செட் ஆஃப் லைன்ஸை ஒரு சின்ன கோடிங்கை நம்ம 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது, ஸ்பேஸும் சேவ் ஆகுது. அப்போது மெமரி ஸ்பேஸ் குறையுது, டைம் நம்மளுக்கு மிச்சமாகிறது. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க ப்ரோக்ராம் எழுதுறதுல. ஸோ அதுதான் முக்கியமாக கன்சிடர் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுவாங்க. சப்ரூட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோடு that are used to perform particular task. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடு தான் நம்ம சப்ரூட்டீன்னு சொல்கிறோம். தென் பர்டிகுலர் டாஸ்க் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து நம்ம ரிப்பீட்டடாக அதே கான்செப்ட் அந்த செட் ஆஃப் கோடை ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தீஸ் சப்ரூட்டீன்ஸ் ஆர் கால்ட் as ஃபங்க்ஷன்ஸ். இந்த சப்ரூட்டீன்ஸ் தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அல்காரிதமில் வரும்போது இது சப்ரூட்டீன்ஸ்னு சொல்கிறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். இப்போது நான் 12th ஸ்டாண்டர்டுக்கு சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டெப்த்தாக தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸை வேகமாகவும் எளிமையாகவும் புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட அடுத்த வீடியோஸில் அடுத்த கான்செப்ட்ஸை வேகமாக பார்ப்போம். இப்போது இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.